இதோ மக்களே, இந்த படிக்கட்டு மாதிரி தெரியுது. இந்த பாறை நம்ம ஏறி போகணும். கருவாச்சி இங்கே பார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக நோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இந்த ஏரியா டெவலப் ஆகிறதுக்கு. இப்போ இது மேலே எப்படி ஏறி மேலே போகிறோங்கிறது நமக்கான டாஸ்க். மக்களே, பாதை இப்படிதான் போகுது. மக்களை பாதை இப்படிதான் ஆரம்பிக்குது. அதனால உங்களுக்கு மேலே ஏறி போயிட்டு கன்வே பண்றேன். யாரா ஏறி போயிருக்காங்களான்னு தெரியல. நாம தான் ஏறுறோம். அதனால போயிட்டு உங்களுக்கு நான் கன்வே பண்றேன் மக்களை. இல்லை மக்களே, இன்னைக்கு பெருமாள் நம்மளை ஏமாத்திட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே வேலை நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இன்னைக்கு ஏதோ வெடி வச்சாங்க நம்ம காலையில எப்போ வச்சாலும் தெரில. அதனால கோயிலை சுற்றிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னு இன்னைக்கு பெருமாள் நம்மளை உன்னெல்லாம் பார்க்க முடியாது போடன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு. அதேமாதிரி எங்கள் கெஸ்டிங் கேட்டலாம் மக்களே, கீழேருந்தே நடந்த ஒரு படி இருக்கு. நான் தான் இந்த ரோட்டை பற்றி ஆசையில் ஏறிட்டேன். மற்றபடி கீழேருந்து வரைக்கும் படி இருக்கு. முடியாதவங்களா இருந்தால் இவ்வளோ தூரம் கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி படிக்கட்டுகளை ஏறலாம். வயசானவனுக்கு இதே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, சாமியை கும்பிடுங்க, கொஞ்சம் கஷ்டப்படுதாங்க மக்களே. ஓகே மக்களே, மேலே போய் அங்கே இருந்து ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இறங்கி கிளம்புவோம் மக்களே. அவ்வளோதான் மக்களே. கோயில் போட்டி இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? எங்கள் தலைவர் எங்கே போனாலும் இவங்க இருப்பாங்க, நம்ம தான் இருக்க முடியாது. சிட்டி வியூ தெரியுதா? கொஞ்ச நாள் செட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பெருமாள் நம்ம ஊர் சண்டை போகிறதுக்கு பார்க்க மாட்டேங்கிட்டாரு. மக்களை கீழே இறங்குவோம், வேற ஆப்ஷன் இல்லை. அவ்வளோதான் மக்களே, பெருமாளை பார்க்கலாம் ஆசையாக ஓடுங்க. ஆனால் கடைசியில் பெருமாள் கோயிலை சத்திட்டு இன்னைக்கு ஒன்று பார்க்க முடியாது, அவ்வளோதான், நீ வந்து டியூட்டி முடிஞ்சு கிளம்பிடு அப்படின்ட்டாரு. அவ்வளோதான் மக்களே, இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து எங்கே போகிறோங்கிறத கீழே போயிட்டு யோசிப்போம். ஓகே மக்களே, தொடர்ந்து என் கூட வீடியோ பாருங்க. அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மண்டபம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நடந்து வர பாதை. நம்ம அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் கட் பண்ணிடுவோம். அது வந்து காரில் மேலே வரவங்க கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டிய இடம். இவ்வளோதான் மக்களே, நடந்து வர்றது தான் டஃப்பு. பைக்கில் வந்து இவ்வளோ தூரம் வர்றது நம்மளுக்கு ஓகே, ஆனால் வயசானவனுக்கு இதுவே கஷ்டமாக தான் இருக்கும். கீழேருந்து ஏறி வர்றது இன்னுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கடின சவாலா எதுக்கும் நினைக்கிறவங்க இன்னைக்கு நம்மள வந்து பாருங்க. அவ்வளோதான் மக்களே, உங்கள் பக்கம் போயிட்டு
அந்த மண்டபத்திட்ட காட்டுறேன் எப்படி ரோடு தெரியுது அப்படிங்கிற. வணக்கம் மக்களே. மக்களே எப்படி இருக்கீங்க? சைடு ஆங்கிள் வியூ, சென்டர் ஆங்கிள் வியூ இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கா பாருங்க. நம்ம கருவாச்சி அவ்வளோ மக்களே, வேணாமலை விட்டு இறங்கிட்டு இருக்கோம். அடுத்தது கீழே போய் டவர் கிடைச்சா நாமக்கல் கோட்டை இல்லைன்னா திருச்செங்கோடு எது பக்கமா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு போக மக்களே. அப்புறம் அப்படியே நம்ம இங்கிருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. பார்ப்போம் மக்களே, கீழே போயிட்டு உங்களுக்கு எங்க போறேங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தது பார்ட் 2 வரலாம். அதுக்கு ஒரு என்ட்ரி, அப்புறம் வந்து ஒரு எண்டு இதெல்லாம் போடுறோம் மக்களே. ஓகே மக்களே, இந்த ரோட்ல யாருமே இல்லை, அதனால ட்ரை பண்றேன், நினைச்சுக்காதீங்க.